வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை நான் எப்படியெல்லாம் பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்பொழுதுமே ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அம்மனை வரவேற்கிறதுக்காக மாவிளக்கெல்லாம் போட்டு நான் சாமி கும்பிட்ருவேன். அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன். நான் எப்படி சிம்பிளாக சாமி கும்பிடுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன். இது என்னுடைய பூஜை ரூமுங்க. அதாவது இந்த பூஜை ரூம் நான் வாங்கினது நான் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். சாமி படங்கள்லாம் வைக்காமல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது சுவாமி படங்கள்லாம் வச்சதுக்கப்புறம் உள்ள வீடியோ. அதுக்கப்புறம் நிறையவே சாமி கும்பிட்டேன். இருந்தாலும் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை எடுத்து போடலாமேங்கிறதுக்காக தான் எடுத்து போட்டிருக்கேன். என்னோடய சுவாமி படங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூஜை ரூம் வாங்குறதா இருந்துச்சுனாலும் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நான் ஆடி வெள்ளிக்கிழமை இப்படி தாங்க சாமி கும்பிட்ருந்தேன். அதாவது ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நான் எப்பொழுதுமே இப்படி தான் ரெடி பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நான் காலையிலேயே சாமியெல்லாம் கும்பிட்ருவேன். அதாவது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால 10:30 to 12 ராவுகிழமை இருக்கிறனால அதுக்கு முன்னாடியே நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே நான் சாமியெல்லாம் கும்பிட்ருவேன். அதாவது சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் நான் காட்டுறேன். ஏன்னா எப்பொழுதுமே சுவாமி படங்கள் சாமி கும்பிட்றது எல்லா விஷயத்தையுமே நம்ம ஷேர் பண்ண முடியாது. அதாவது வச்சுக்கிற பழங்கள் மற்ற விஷயங்கள்லாம் வச்சுருப்போம், அதை எதுவுமே ஷேர் பண்ண முடியாது. நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் மட்டும் தான் வச்சுருக்கிறேன். ஆனால் நான் எப்பொழுதுமே வீட்டில் மாவிளக்கு போடுற வழக்கம் உண்டு. நாங்கள் மாவிளக்கு போட்டிருக்கோம் பாருங்கள். ஏற்கனவே உள்ள வீடியோவிலையும் அதாவது நான் ஏற்கனவே ஒரு சாமி வீடியோ போட்டிருக்கேன் ஆரம்பத்தில். அதுலேயும் நான் மாவிளக்கு எப்பொழுதுமே நான் மாவிளக்கு போட்டுருவேன். எல்லோரும் கோவிலில் தான் மாவிளக்கு போடுவாங்க, அப்படி கிடையாது. நம்ம குலதெய்வங்களுக்கும் நம்ம வீட்லேயும் சாமி கும்பிடணும். நான் எல்லா பொருளுமே எடுத்துட்டேன். கொஞ்சம் பொருளை மட்டும் தான் வச்சுருக்கேன். ஏன்னா பொதுவாகவே சாமி கருவறை சாமி படங்கள் இது எல்லாமே நம்ம பூஜைங்களை காட்டக்கூடாது அப்படிம்பாங்க. கண்ணு பட்டு போயிடும் அப்படிம்பாங்க. அதனாலவே திருஷ்டி படும். அதனால் நான் எல்லாத்தையுமே காட்ட மாட்டேன். கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுட்டு மீதி உள்ளதான் காட்டினேன். அது மட்டும் இல்லைங்க, நான் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவேன். புடவை, வளையல், மணி, தாலிகிரி, மஞ்சள், குங்குமம் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக தான் அந்த ஒரு புடவை இருக்குது. அதோடு வச்சு மட்டும்தான் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். என்னோடய பூஜை ரூம் எப்படி இருக்குது, நான் எப்படிலாம் ரெடி பண்ணியிருக்கேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி தான் கும்பிடுங்கன்னா எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். எனக்கு எப்பொழுதுமே பூஜை அறைகள் பூஜை பொருட்கள் எல்லாமே பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கணும், ரொம்பவே நீட்டாக இருக்கணும். நான் அதை தான் எதிர்பார்ப்பேன். பூஜை அறைகளில் கலக்கலன்னு எல்லா பொருட்களையுமே வச்சுருக்கக்கூடாது. ரொம்ப நீட்னஸாக வச்சுருந்தா தான் எனக்கு பிடிக்கும். அது இல்லாமல் நான் வேப்பிலை கட்டி தான் வச்சுருப்பேன். அதாவது மேலே வேப்பிலை கட்டியிருப்பேன். அதேமாதிரி வீட்டு நிலவாசலையும் மாவிளை தோரணம் கட்டி தான் அன்றைக்கி நம்ம சாமி கும்பிடணும். அது மட்டும் இல்லை, கலசத்தில் எப்பொழுதுமே தண்ணி வச்சு பூக்கள் நிரப்பி அதை வச்சுக்கோங்க. ஏன் பல பேர் செய்கிறது என்னென்னா, இப்போ கோவில்களில் போய் விசேஷமாக கும்பிட்ருவோம், வீட்டில் கும்பிட்றத கொஞ்சம் கம்மியாக தான் கும்பிடுவோம் பாருங்கள். எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. முக்கியமாக பழங்கள் வைக்கும் போகும்போது கண்டிப்பாக ஆடி மாதம் கும்பிடும்போது கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் மாவிளக்கு நீங்கள் எப்போ போட்டாலும் சரி அதுக்கு எலுமிச்சம்பழம் வைக்கணும். இது மட்டும்தான் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு பழங்கள்லாம் வச்சுருப்பேன் தனியாக. அதாவது அதுக்குன்னு தனியாக வாழைப்பழங்கள் மற்ற பழங்கள் வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். அதனால தான் அதை மட்டும் வச்சுருக்கேன். அதே மாதிரி பூக்கள் வச்சுட்டு தான் நம்ம சாமி கும்பிடணும். மாவிளக்கோட பூவும் இணைச்சி வச்சுருக்கணும். குத்து விளக்குக்கு மேலே நான் பூ வச்சுருக்கேன் பாருங்க, அடி தண்டில் தான் வைக்கணும். ஏன்னா அங்கே தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறதுனால அந்த இடத்துல தான் வைக்கணும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட அதை காட்டிகிட்ருக்கேன். ஓவரால் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது என்று நம்புகிறேன். யாரெல்லாம் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணினீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப சிம்பிளாக தான் கும்பிட்ருக்கேன். அதாவது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் அப்படி தாங்க, எல்லாத்தையுமே காட்டக்கூடாது, ஒரு சிலதை மட்டும்தான் காட்டணும். கண்ணு பட்டு போயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. ஓகே.